தாம்பத்திய உறவில் ஈடுபட உகந்த நேரம் எது? இரவு நேரத்தில் மட்டுமே தாம்பத்திய உறவில் ஈடுபட வேண்டும். பகல் நேரத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது என சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஜோதிட ரீதியாக காரணம் உண்டு. தாம்பத்திய உறவை குறிக்கும் பாவம் 7ஆம் பாவமாகும். காலபுருஷ லக்கணமான மேஷத்திற்கு துலாம் ராசி 7ஆம் பாவமாக அமைகிறது. லக்கணத்தை உதயம் என்று, 7ஆம் பாவத்தை அஸ்தமனம் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. பகல் காரணகர் சூரியன் காலபுருஷ லக்கணத்திற்கு 7ஆம் வீடான துலாத்தில் நீச்சமடைகிறான். இரவு காரணன சனி துலாத்தில் உச்சமடைகிறான். களத்திரக்காரன சுக்கிரன் துலாம் ஆட்சி மற்றும் மூலத்திற்குன வீடு. உடல் உறவு நடக்கும் இடத்தில் வெளிச்சம் இருக்கக்கூடாது என்பது நீச்ச சூரியன் சுட்டி காட்டுகிறான். கண்களுக்கு காரணமான சூரியன் இங்கே நீச்சமடைவதால் உடல் உறவின் போது அங்க அழகை பார்த்து ரசிப்பது பாவச்செயல் என்பதை 7ஆம் பாவம் சுட்டி காட்டுகிறது. மேலும் பகல் நேரம் வெப்பம் அதிகமாக இருக்கும், இரவு நேரம் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். உடல் உறவுக்கு குளிர்ச்சியான நேரமே உகந்த நேரம். பகல் நேரத்தில் உடல் உறவு கொள்ளும் போது அதிக வெப்பத்தால் ஆண்களுக்கு விந்து நீர்த்து போதல், விந்து முந்துதல், துரிய லகிதம் போன்ற பிரச்சனைகள் வரும். தாம்பத்திய சுகத்தை சரியாக அனுபவிக்க முடியாது. தாம்பத்திய உறவில் முக்கிய பங்கு சனிக்கு உண்டு. காம பசி கிராமப்புறங்களில் மூட்டு பசி என குறிப்பிடுவார்கள். அதாவது கால் மூட்டு பசி என குறிப்பிடுவார்கள். தாம்பத்திய உறவில் கால் மூட்டுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மூட்டுக்களின் பலத்துடன் தான் உடல் உறவில் நன்றாக இயங்க முடியும். கால் மூட்டுகளை குறிக்கும் பாவம் 10ஆம் பாவம் ஆகும். காலபுருஷ லக்னத்திற்கு 10 கூடையவன் சனி கால் மூட்டுகளை குறிக்கும் கிரகமாகும். சனி துலாத்தில் உச்சமடைவதன் மூலம் தாம்பத்திய உறவில் தனக்கு இருக்கும் வலிமையை காட்டுகிறான். எதிர்ப்பாளனை நிர்வாணப்படுத்தி வெளிச்சத்தில் பார்ப்பது பாவச்செயல் என்பதால் பகல் நேரத்தில் உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. மேலும் பகல் நேர உடல் உறவு ஆண்களுக்கு விரைவில் ஆண்மைத்தன்மை இழக்க செய்யும். மீனத்தில் களத்திரக்காரன் சுக்கிரன் உச்சமடைகிறான். மீனம் காலபுருஷ லக்னத்திற்கு 12ஆம் வீடாக அமையும். காலை 4 மணி முதல் 6 மணி வரை 12ஆம் பாவம் இயங்கும். இந்த நேரத்தில் சுக்கிரன் உச்சமாக இருப்பான். இதனால் இந்த நேரத்தில் காம உணர்ச்சி அதிகமாக தூண்டப்படுகிறது.